அனைவருக்கும் வணக்கம். தர்ஷன் கூல் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோவேவ் ஓவனுக்கு வந்து போர்டை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பாருங்கள். இந்த எம்டின்னு எழுதியிருக்கிறது வந்து மெயின் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு லீடு கொடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து அந்த P1, இன்னொரு P1 இருக்குது, இன்னொரு P1 இருக்குது. இந்த P1 எல்லாம் வந்து எல்லாம் இந்த பாயிண்ட் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி நம்ம அந்த நியூட்ரல்னு எழுதியிருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக வந்து இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்டிங்கிறது வந்து நம்ம மைக்ரோவேவ் ஓவனோட மெயின் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அதுக்கு போகிறது. செகண்ட் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து செகண்ட் இல்லை, அடுத்தது வந்து செகண்ட் பாயிண்ட்டு ஃபேனுக்கு போகிற சப்ளை ஒரு லீடை இங்கே கொடுத்துருக்குறோம். டேர்னிங் பிளேட் இருக்கு இல்லையா, பிளேட் டேர்ன் ஆகுது இல்லையா, அதோட இதை வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இந்த பாயிண்டில். அதான் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து லைட்டுன்னு எழுதியிருக்கிறது வந்து நம்ம லைட்டுக்கு வருது. இது நியூட்ரல் எல்லாத்தையுமே வந்து காமனாக வந்து எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி நம்ம நியூட்ரலாக வந்து எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்தந்த பாயிண்ட்லேயே அங்கேயே வந்து நியூட்ரலாக வந்து நம்ம எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா லைட்டு, ஃபேனு, இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரல் எல்லாம் சேர்ந்து எடுத்து அதை வந்து இந்த போர்டில் இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு வந்து இங்கே இந்த ரெட் ஒயர் வருது பாருங்கள், இதில் கொண்டு போய் அந்த கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதே இதோட கனெக்ஷனு. இது வந்து ஒயரிங் பண்ணியாச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு குறை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கன்வர்ஷனும் கிரில்லு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து ஒர்க் பண்ணாது. நமக்கு மைக்ரோவேவ் மட்டும் ஒர்க் பண்ணும். இதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம போடுறோம், இந்த போர்டை வந்து ஒர்க் பண்ணுறோம். இது வந்து நிறையா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறக்காக இந்த தகவலை வந்து நான் இதில் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. நன்றி.